ஓம் சாந்தி. உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் சவால்களுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக பிரம்மா குமாரிகளின் உங்கள் பிரச்சனைக்கு எங்கள் தீர்வு என்ற தானியங்கி ஹெல்ப்லைன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நீங்கள் தீர்வு காண வந்திருக்கும் சவால் நவீனமயமாக்குதல். போதிய காலகட்டத்தில் இது எங்கும் பரவலாக இருக்கிறது. அது தனியார் மயமாக்குதல், எல்லா தொழில்களிலும் உலகமயமாக்கும் போக்கு. இதுதான் முக்கியமான காரணம். அதாவது பழைய ஐடியாஸ், பழைய தொழில்நுட்பங்கள் புதிய மாறுதலுக்கு ஆட்படுகின்றன. இப்போ இதில் இருக்க நேர்மறையான விஷயங்கள், செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் உத்திகள் நமக்கு கிடைக்கிறது. புதுமையை வரவேற்கும் நமது சிந்தனை, சேவை ஆற்றுவதில் புதிய பரிணாமங்கள், சேவையை இலகுவாக்குவது, கஸ்டமர்ஸ் தனக்கு வேண்டிய பொருட்களை தாங்களே தேர்ந்தெடுப்பதில், பிறகு பணப்பட்டுவாடா செய்வதில் உள்ள ப்ரொசீஜர்ஸ், அந்த முறைகளை எளிமைப்படுத்துதல், சேவையை விரைவானதாக மாற்றுதல், தகவல் பரிமாற்றத்தை எளிதாகவும் விரைவாகவும் மாற்றுதல், இவை எல்லாமே நவீனமயமாக்குவதால் தான் வருகின்றன. நமக்குள்ள என்னென்ன குணங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நவீனமயமாக்குதலுக்கு உட்படுவோம் என்றால், அன்பு மேலோங்கி நிற்கும் போது நமது சேவை தானாவே சிறப்படுகிறது. அது அங்கனுமே கஸ்டமராலும் உணரப்படுகிறது. மியூச்சுவல், அதாவது பரஸ்பர தேவைகளை நாம் உணர்கிறோம். புதுமையை விரும்பும் குணம் நம்மிடம் இருக்கும் பொழுது இந்த குணங்கள், அதாவது கருணை, இதெல்லாம் இந்த சவாலை எதிர்கொள்ள துணை புரிகின்றன. பவர் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங், அதாவது கிரியேட்டிவாக புதுமையாக நம்ம ஒரு யுக்திகளை உருவாக்குவது. பவர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், எல்லாரையும் மகிழ்விப்பது. ஓய்வெடுக்கும் கலை, புதுமையின் சக்தி, ஆக்கப்பூர்வமான சக்தி, இவைகளை நமக்குள் நாம் கொண்டு வரலாம். மனிதர்களுக்குள்ளே இடைவெளியை குறைக்கிறோம். பரஸ்பர அன்பு, மூத்தோர்களிடம் மரியாதை ஆகிய பயிற்சிகள் நாம் செய்யலாம். சவாலை எதிர்கொள்ளும் சமயத்தில் நமது பணியை எளிதாக்கும் ஒரு கலையையும் நாம் கொண்டு வர வேண்டும். இது போன்றே சோம்பேறித்தனத்தை விட வேண்டும். நமது பொசிஷனை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்போ நவீனமயமாக்குவதில் நமக்கு ஸ்கில், திறமை வேண்டும். அதற்கான ஞானம், நமக்கு அதை பற்றின ஞானம் இருக்க வேண்டும், அவசியம். அதற்கு நாம் படிப்பு என்ற பெரிய பொக்கிஷத்தை பயன்படுத்தல் வேண்டும். தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மாறுதல்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பிரம்மா குமாரிகள் இலவசமாக கற்றுத்தரும் 7 நாட்களுக்கான இலவச எளிய ராஜயோக தியானத்தை பயின்று, தினமும் 15 நிமிடம் தியானத்தை செய்யும் முறை பயின்று, அதை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்திற்கும் ஒரே தீர்வு ராஜயோக தியானமே. ஓம் சாந்தி.